உறவுகளுக்குமே வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக இன்றைக்கி ஆரியகுளம் என்ற பகுதியை தான் பார்க்க போகிறோம். விசாகன்ற வழியாக இப்போ யாழ்ப்பாணம் வந்து சிங்கள ஏரியா மாதிரி மாறிட்டுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொலியில் நாங்கள் டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் இப்படி விசாக எப்படி டெக்கரேட் பண்ணினோம் அப்படி இப்படின்லாம் நிறைய காணொலியில் இந்த விடயங்கள் இருக்குது. காணொலியை முழுமையாக பாருங்க. காணொலியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு. காணொலியை பாருங்க. நிறைய உங்களோட உறவுகளுக்கு ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவில் தாங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? நான் வந்து யாழ்ப்பாணம் விசாக் நடக்க போகுது. அதுக்காக முன்னாடி நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். 5 பேர். இப்போ நாங்கள் ஆயிரம் நிற்கிறோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆரியகுளம் வெட்டப்பொல் சந்தி சிராம்பேடி வீதின்னு சொல்லுங்க. இதில் போட்டிருக்கோம். முன்னுக்கே பார்க்கல ஆரியகுளம் சொல்லி முத்துமாரியம்பாள் தேவஸ்தானம் மரங்கால உற்சவம்னு சொல்லி அங்கே வேறு போட்டிருக்கேன். கோவில் வந்து திருவிழா நடந்து வந்துருக்கு. அப்படியே கோவிலுக்கு பக்கத்துலேயே தான் இந்த விசாக்கு நடந்து கொண்டிருக்குது. அன்றைக்கி விசாக்குக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது. இங்கே வேறுங்க ஆரியகுளத்துக்கு முன்னுக்கு இதில் பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது பாருங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். இப்படியெல்லாம் சோடிச்சிருக்கேன். நல்லா அழகாக இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ நாங்கள் சேனலில் இந்த வாரம்னு சொன்னபடியாக அண்ணன் இப்போ மாமிக்கார அண்ணன் பார்க்கலாம்னு சொன்னதை நீங்கள் பாருங்க. இப்படித்தான் நடந்தோம். நாளைக்கு இது தான் திறக்க போனோம். இதெல்லாம் பார்க்கல நிறைய லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. இப்போ வந்து இராணுவ வீரர்கள் தான் இதுக்கு வந்து பார்த்து கொண்டிருக்கணும். இந்த சேவையை செஞ்சு கொண்டிருக்கணும். பார்க்கணும். அதில் வேறுங்க அந்த தும்பு முட்டாசுன்றதை வைக்கணும். இது வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து ஆரியகுளம். அங்கே பார்க்கல அதில் எல்லாம் இப்போ லைட்டுகள் எல்லாம் போட்டிருக்கிறோம். இன்னும் முன் பண்ணிடலாம். நாளைக்கு தான் முன் பண்ணிக்கிறோம். வீடியோ பார்க்குறீங்களா? நாளைக்கு கட்டாயம் ஆரியகுளம் ஆகும். எல்லாம் பார்க்கல தரப்பாளால் மூடி கட்டி வச்சுக்கணும். என்னென்னு சொன்னால் நாளைக்கு தானே ஓப்பன் பண்ணுறது. அதில் நாங்கள் மட்டும் முண்டை பார்த்துனாங்க. என்னென்னு சொன்னால் அந்த அண்ணா வேறங்களை பார்க்கலாம்னு சொன்னபடியாக நாங்கள் ஓகேன்னு சொல்லி கேட்டபடியாக விட்டவரை கேட்க போகிறோம். இந்த அண்ணாவை கேட்டு பார்ப்போம். கேட்ட இடத்த அண்ணன் ஓகேன்னு சொன்னதை இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். இங்கே பாருங்க. இது வந்து எப்படி செஞ்சிருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷாக் இருக்குது தானே, அதை வச்சு ஒரு வித்தியாசமாக செஞ்சிருக்கேன். நல்ல வேறு இருந்துச்சு. மானெல்லாம் இருக்குது பாருங்க. லைட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க. நல்ல கலர்ஃபுல்லான லைட்டு சோடி வினையெல்லாம் நல்லா இருக்குது பார்க்க. இங்கே பாருங்க. இந்த இந்த துணியில் வந்து இதில் பூட்டி வச்சுக்கணும். சொல்லுங்க, இன்றைக்கி வந்து துணியில் வந்து இதில் கட்டி வச்சுக்கணும். ஒரு விலை மாதிரி போட்டு வச்சுக்கணும். இது வந்து முன்னுக்கு ஒரு சைக்கிள் சில் மாதிரி. ஏன்னா இது வந்து இப்போ இதில் பார்க்க பாருங்க. இதில் வந்து இங்கே இது சுத்துற மாதிரி கொடுத்துருக்கீங்க. இங்கே இது சுத்துற மாதிரி கொடுத்துருக்கணும் அப்படின்னு பார்க்க. இங்கே வேறுங்க. இதில் வேறுங்க இந்த வீடு அமைப்பு சின்ன சின்ன வீடு அமைப்பில் எல்லாம் வச்சுக்கணும். எங்களை ரோட்டு கிடப்பாங்க வாகனங்கள். அதில் வேறுங்க இராணுவ வீரர்கள் ஓட்டி கொண்டு வருவாங்க வண்டியில். இப்போ நாங்கள் இந்த அங்காளி பக்கம் சில வேலைகள் நடந்துருக்கு. அதை தான் பார்க்க போகிறோம்.
இப்போ பார்க்க அடுத்து பார்த்து நீங்கள் எப்படி இருக்கணும் நல்லா அப்படி வேலை செய்ய முடியாது. ஓ யூடியூப் பாருங்க அண்ணாவை இப்போ கத்தம் ஒட்டி கொண்டிருக்காங்க. இப்போ பாருங்க அவங்களோட கொடி கட்டி கொண்டிருக்காங்க. ரோட்டு கடந்து நாங்கள் ரோட்டை கடந்து முன்பக்கத்தில் தான் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். இப்போ இராணுவ வீரர்கள் எல்லாமே வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. கேஸ் போய் கொண்டிருக்கு பாருங்க. இங்கே தான் வந்து இது சாப்பாடு ரெடி பண்ணுற இடம் வந்து செஞ்சோன்றிருக்கேன். இப்போ இந்த ஓலியால் வந்து ரெடி பண்ணிக்கிறோங்க. தெரியுமா வேலை செஞ்சுட்டு வந்துருக்கீங்களா? உள்ள போய் பார்த்துக்கணும் அப்படி இருக்காங்க. ஷூ சிறப்பு வந்துடுற மாதிரி இங்கே வந்து இந்த நிகழ்வு நடக்க போது போல இருக்குது. அதனால் வந்து வேறுங்க மேடையெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் பெரிய விகாரம் இருக்குது பாருங்க. அதெல்லாம் இப்போ லைட் பொழுகி வச்சுக்கின்னு இப்போ அது பார்க்கலாம் ஓடலைங்க. உள்ளே வரங்க புத்தர் சிலை பெருசாக வச்சுக்கணும்.
இங்கே வேறுங்க இந்த வெள்ளை நூலில் வச்சிங்கன்னா இது என்னன்னு தெரிஞ்சா நீங்கள் உமன் சொல்லி சொன்னோம். அப்படியே நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. இதில் பாருங்க ஐம்பெருங்கடவுள்கள் சொல்லுங்க. ஐம்பெருங்கடவுள்கள் அதில் கடவுளர் தான் எழுதியிருக்கிறேன். சிவனை வச்சிருக்கிறான், மகாவிஷ்ணுவை வச்சிருக்கிறான், பிள்ளையாரை வச்சிருக்கிறோம், முருகனை வச்சிருக்கிறோம், லட்சுமியை வச்சிருக்கிறோம். இந்தியில் இதில் பார்த்தீங்கன்னா என்ன வாங்குறீங்க? சின்ன கொஞ்சம் வந்தோன்றிருக்கேன் பார்த்துட்டுங்களா. இங்கே பாருங்க, இதில் இங்கே பாருங்க என்னென்னு எனக்கு தெரியல. தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்க. உங்களுக்கு படித்தது தான் மறந்து போட்டேன். இவர் தான் புத்தர் போல மட்டும் தெரியுது, இவர் யாருன்னு தெரியல. ஒன்றுக்கு பாருங்க அச்சுதை சாப்பிட்டு கடையில் கூட அது விற்கணும் சொல்லி சிங்கள மக்கள்லாம் கூட அனுப்பினாங்க நினைக்கிறேன். சரி வாங்க, நாங்கள் இன்றைக்கி யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா அப்படி பார்ப்போம். நாங்கள் இப்போ வேணுண்டே இப்போ வழிமுறை செஞ்சுட்டோம். யூடியூப் யூடியூப் சேனல் நல்லா தான். நாளைக்கு வா. இப்போ பாருங்க, யாழ்ப்பாணம் டவுனுக்குலாம் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஸ்டான்லி ரோடு இது பாருங்க, பேங்க் இது. என்ன நடந்ததுன்னு தெரியல. இந்த இதில் சரியான ஆட்களாக இருக்கிறோம். மச்சு நடந்து கொண்டிருக்கும், ஆட்கள் பார்த்து கொண்டிருக்கிறேன். பாருங்க இங்கே இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ பேர் வந்து பார்த்து காரை எல்லாம் பார்க் பண்ணிட்டு பார்த்து வந்துருக்கேன். பார்த்துக்கலாம் கிரிக்கெட் மேட்ச் எவ்வளோ பேர் ரெண்டு பார்க்குறேன். பார்த்தீங்களா இப்போ நாங்கள் பண்ணை பாலம் ரோட்டால் தான் போக போகிறோம். யாழ்ப்பாண டவுனுக்குள்ளே வெசாக்குக்கான ஒரு அறிகுறியுமே இல்லை. இங்கே பார்க்க கேகேஎஸ் ரோட்டில் நிற்கிறோம். இங்கே எல்லாம் லைட்டெல்லாம் போட்டு ஆரிய குளத்தில் மட்டும்தான் நம்ம கொண்டாடுறோம். அதில் ரெட் சிக்னல் விழுந்துருக்கு. சிக்னல் வந்துட்டு அதை நிற்கணும். இப்போ பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டோம். போலீஸ் ஸ்டேஷன் பாருங்க எப்படி டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. இங்கே வந்து இது ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அப்படி பாருங்க, வேறு 1 2 3 4 5 6 இங்கேயும் பெசாக்கு எப்படி காட்டுறவங்க.
பாருங்க நாங்கள் பண்ணைக்கு பார்த்தா சுரட்டி எரியுது. போட்டே சரி பின்பக்கத்து பாருங்க எல்லாம் இருட்டடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு சுவர் தெரியுது பாருங்க. மண்ணில் டெக்கரேஷன் இல்லை. இப்போ நீங்கள் பொம்மை எடுக்கிறதில்ல மதியம். மண்ணை வந்து இந்த பலூன் எல்லாத்தையும் வெளியில் எரிஞ்சு கொண்டிருக்காரு. நீங்கள் சின்ன பிள்ளைலாம் வந்து ஓடி வந்து வேண்டி எல்லாருமே வந்து வேண்டி கொண்டிருக்காங்க. நீங்கள் பறக்கிற பலூன்லாம் எடுத்துக்கொண்டிருக்காங்க. சரி ஒரு வேலை நாங்கள் இந்த காணொலி எப்படி முடிச்சுக்கொள்வோம். காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. காணொலி பிடிச்சிருந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோவை பாருங்க.